ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னொரு டே ரொட்டீன் பார்ப்போமா? ஆஸ் யூஷுவல் மக்கியை கிஜிகிஜா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சீசர் சார் வெளியே படுத்திருந்தார். அப்படி அவரை போய் பார்த்துட்டு அவர் மட்டும் ஏன் வெளியே கட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அவன் உள்ளே தான் இருப்பான். மார்னிங் மட்டும் வெளியே சார் படுத்திருப்பார். அதுவும் 1 to 2 hours தான் வெளியே படுத்திருப்பார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் படுப்பான். பாருங்கள், வெதர் நல்லா இருக்குல்ல. அதனால் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணேன். இது வீட்டிலையே செஞ்ச ஆயில். எனக்காக ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் அவங்கக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் கேட்டு உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டேண்ட்ரஃப் சுத்தமாக குறைஞ்சிச்சு. ஹேர் ஃபால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஹேர் கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கும். அது கொஞ்சம் சில்கியாக மாறி இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கெமிஸ்டர் ப்ளேயில் ஒரு ஃபேஸ் வாஷ் சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்னி ஸ்கின் இருக்கவங்களும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் அதை ட்ரை பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அப்புறம் இப்போ என்னடா நைட்டி போட்டு விலாக் எடுக்கிறாளே அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. நைட்டி தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாத்துக்குமே நைட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குமா தெரியல. பட் இந்த சம்மரில் நைட்டி தான் ஒரு எப்படி சொல்கிறது, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் நைட்டி. அப்புறமேட்டுக்கு அம்மா பால் காய்ச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். நான் இப்படி தான் என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 8 o'clock கரெக்டாக லாகின் பண்ணுவேன். 8 to 8:20 நான் லாகின் பண்ணிடுவேன். 8 to 5 ஜாபா. பட் நான் லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் 10:30 ஆனாலும் லாக் ஆஃப் பண்ண முடியாது. அவ்வளோ வேலை இருக்கும். அப்புறம் பக்கத்தில் சைடில் எனக்கு டிவியில் க்ரைம் ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் க்ரைம் ஸ்டோரிஸ் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு க்ரைம் ஸ்டோரிஸ், க்ரைம்ஸ் மூவி அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரொமான்டிக் மூவி அதெல்லாம் தவிர்த்து இந்த க்ரைம் ஸ்டோரிஸ், க்ரைம் மூவிஸ் தான் பிடிக்கும். சரவணண்டி கோட்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அது அந்த சேனலில் இருக்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டேன். இப்போ நானும் உங்கள் பாபு சங்கரோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்புறம் அம்மா வெளியே போகிறாங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்காக. சொன்னால் என்னை தோசை ஊற்ற சொன்னாங்க. அதனால தோசை ஊற்றல. ஆக்சுவலி நான் தான் ஊற்றுவேன் தோசை. நான் தோசை ஊற்றுறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கே ஆக்சுவலி நான் தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லோவாக அப்படியே எல்லாருக்கும் சுட சுட ஊற்றி கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே பாருங்கள் நான் எப்படி தோசை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு. நைஸ் தோசை மாதிரி ஊற்றி கொடுப்பேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தோசைனா ரொம்ப பிடிக்கும்னா சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணாலும் நான் உங்களுக்கு சுட தரேன். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லோரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே அதுக்கு நான் மோட்டிவேட் ஆகி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அப்போ நம்ம புதுசாக நிறைய வீடியோஸ் போடணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் நான் வீடியோஸ் போடுவேன். அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணு. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது மாதிரி வீடியோ போடுங்க, இது மாதிரி போடுங்க அப்படி சொல்லுங்கள். நான் அப்போ தான் நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோ ட்ரை பண்ண முடியும். இந்த மாம்பழம் நம்ம வீட்டில் காய்ச்சது. அதை பழுத்து நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சீசர் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கான்ட்டு. அவனுக்கு கால் வலிக்குமோ வலிக்காதா தெரியல. எப்படி தூங்குறான். கால் ஒரு சைடில் இருக்குது, அவன் உடம்பு ஒரு சைடில் இருக்குது. சீஜுன்னொன்னே எழுந்துட்டாரு. அம்மா வரும்போது ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் என்னோட நைட் டின்னர். பாட்டிக்கு பரோட்டா கொடுத்துட்டாங்க. இது எனக்கும் தம்பிக்கும் இதுதான் நைட் டின்னர். அப்புறம் தம்பி தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தான். என்னென்ன ஸ்நாக்ஸ் பார்ப்போமா? மில்க் கேக், அது அவனோட ஃபேவரெட்டு.
பூஸ்ட் ஸ்வீட்டு இது அவனோட ஃபேவரெட்டு. முறுக்கு இது எல்லோரும் சாப்பிடுவாங்க. எங்கள் மம்முன்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து சூப்பராக இருக்கும், ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரௌனி இஸ் மை ஃபேவரெட், நல்லாயிருக்கும். ஆனால் இது வரைக்குமே நான் நல்ல ப்ரௌனின்னு எதுவுமே சாப்பிட்டதில்ல. அப்புறம் இது வந்து அம்மாவுக்கு நாட்டு சக்கரை பிஸ்கட்டு, நிலா பிஸ்கட்டும் சூப்பராக இருக்கும் அங்கே. அப்புறம் என்னது, புடிங் கேக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தான் லாஸ்ட்டில் தான் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. கடைசியாக வந்து விநாயகன்ற மாதிரி தான் அங்கே கேரட் அல்வா செம்மையாக இருக்கும். அதில் அந்த பால்கோவா கலந்து வச்சுருப்பாங்களே, அதுதான் அங்கே வேறு லெவல். இப்படி தான் எனக்கு என்னோடய டே போச்சு. இனியும் ஒரு vlogல சந்திப்போம். பாய்.